ஷட்டில் கியர் நல்லா பிடிச்சிருக்குங்க இந்த வண்டியில். ஏற்கனவே டேஷ் 2 வச்சுருந்தேன். அது கொஞ்சம் பேலர் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதோடு இது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு இந்த வண்டி எடுத்தேன். நான் எடுத்ததுக்கப்புறம் நான் என்னை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டியாச்சும் பார்த்துட்டு எடுத்திருக்காங்க. நான் எல்லா யூஸுக்கும் பண்ணுறேங்க. ரொட்டேட்ரு, ஆம் கலப்பை, 5 கலப்பை, டிப்பரு, சோளம் அடிக்கிற பெட்டி, சட்டி கலப்பை எல்லா யூஸுக்கும் பண்ணுறேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மைலேஜு, 2வது ஒன்று பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. வணக்கம்ண்ணா. வணக்கங்க. உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் ராஜாங்க, சின்ன சேலம். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் 4710 எக்ஸல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா? ஆமாங்க. இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க, எங்கே எடுத்தீங்க? 2020 எடுத்தேங்க. கள்ளக்குறிச்சி பிஆர் டிராக்டர்ஸில் எடுத்தேங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சுண்ணா? ஆமாங்க. எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க? நான் இப்போ ஒரு 6500 மணி நேரம் ஓட்டுருங்க. 6000 மணி நேரம் ஓட்டிங்க? ஓட்டேன். என்னென்ன வேலைகள்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறீங்க? நான் எல்லா யூஸுக்கும் பண்ணுறேங்க. ரொட்டேட்ரு, ஆம் கலப்பை, 5 கலப்பை, டிப்பரு, சோளம் அடிக்கிற பெட்டி, சட்டி கலப்பை எல்லா யூஸுக்கும் பண்ணுறேங்க. நீங்கள் ஆனால் இந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்கண்ணா? நான் ஒரு 15 வருஷமாக இருக்கிறேங்க. ஓகேண்ணா. என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஓட்டிருக்கீங்க? நான் வந்து HMT ஓட்டுக்கிறேன், மகேந்திரா ஓட்டுக்கிறேன், சுராஜ் ஓட்டுக்கிறேன், LND ஜாண்டியர் ஓட்டுக்கிறேன், அடுத்து நியூ ஹாலண்ட். ஓகேண்ணா. இவ்வளோ டிராக்டர் ஓட்டிருக்கீங்க, இருந்தாலும் திடீர்னு நியூ ஹாலண்ட் டிராக்டர் எடுத்ததுக்கு காரணம்னா எப்படி? நியூ ஹாலண்ட் டிராக்டர் எடுத்ததுக்கு எனக்கு நல்ல இதுனா எனக்கு ஷட்டில் கியர் நல்லா பிடிச்சிருக்குங்க இந்த வண்டியில். ஏற்கனவே டேஷ் 2 வச்சுருந்தேன். அது கொஞ்சம் பேலர் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதோடு இது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு இந்த வண்டி எடுத்தேன். ஓகேண்ணா. ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக எவ்வளோ கட்டு போட்டிருக்கு இந்த டிராக்டரில்? நான் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 370 கட்டு வரைக்கும் போட்டிருக்கேன். 370 கட்டு வரைக்கும் போட்டிருக்கீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு. பேலர்லாம் ஓட்டும்போது பிடிஓ ஸ்பீடுன்னு பார்க்கும்போது எவ்வளோ வைப்பீங்க? அதாவது பிடிஓ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதிலே 2 விதமான பிடிஓ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 540, இன்னொன்று 540E. அந்த 540Eயில் போடுவோங்க. 15 RPM வச்சு ஓட்டுவேன். கரெக்டாக ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கட்டு வரைக்கும் ஓடும். ஓகேண்ணா. அதேமாதிரி அந்த 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மைலேஜ் எடுத்துக்கணும் அந்த டிராக்டர்? வேலை இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு டீசல் ஓட்டினா போதுங்க, ஃபுல்லாக ஓடும். இப்போ உங்கள் ஊர்லனா அதிகபட்சமாக என்ன டிராக்டர் இருக்குது? எங்கள் ஏரியாவில் வந்து ஆரம்பத்தில் HMT மகேந்திரா தாங்க இருந்தது. இப்போ ஜாண்டியர், நியூ ஹாலண்டு அதிகமாகிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்து என்ன டிராக்டர் எடுத்துருக்காங்களா? நான் எடுத்ததுக்கப்புறம் என்னை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டியாச்சும் பார்த்துட்டு எடுத்திருக்காங்க. நியூ ஹாலண்ட். ஓகேங்கண்ணா. இப்போ அவங்க எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஓட்டினதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு சொல்லி? எல்லாம் நல்லா தாங்க இருக்கேன். எந்த இதுவும் அதில் குறைகள் எதுவும் இல்லை. ஓகேண்ணா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6000 சில்லற மணி நேரம் ஓட்டிருக்கீங்கன்னா சர்வீஸ்ன்றதும் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க? சர்வீஸுங்கிறது கம்பெனியில் ஃபோன் அடித்து சர்வீஸ் மேனேஜருக்கோ இல்லை பிஆர் டிராக்டர் செல்வத்துக்கோ ஃபோன் அடிச்சு சொன்னால் போதும். நைட்டு சொன்னோம்னா காலையில் வந்துடுவாங்க. ஓகேண்ணா. அது மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பிரச்சனை எதுவும் இல்லைங்களா? ஸ்பேர் பார்ட்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாமே கன் மாதிரி இருக்குது. ஓகேண்ணா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் எடுத்து 6 வருஷம் ஆச்சுண்ணா? சரிங்க. ஓகேண்ணா. இது வரைக்கும் ஆயில் சர்வீஸ் தவிர்த்துட்டு வேறு என்னென்னா பிரச்சனைங்க வந்திருக்கு? வேறு எந்த பிரச்சனையும் நான் இது வரைக்கும் பண்ணலைங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டுக்கிறேன், கீர் ஆயில் சர்வீஸு, இது ஆக்சல் பேரிங் எதுவுமே இது வரைக்கும் எதுவும் போனதில்லை, எதுவுமே இன்னும் கை வச்சதில்லை. ஓகேண்ணா. அது மாதிரி நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் இந்த டிராக்டருக்கு எவ்வளோ செலவாகுது? அதாவது நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் ஒரு 4800 5000 வருது. ஓகேண்ணா. அப்போ மெயின்டெனன்ஸும் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் ஆனால் எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க? நம்மள்ட்ட ஒரு 7 ஏக்கர் நல்லா இருக்குங்க. ஓகேண்ணா. 7 ஏக்கர் ஃபுல்லாக நீங்களே சொந்த சொந்த இஷ்டம். இப்போ நீங்கள் சொந்த உழவும் ஓட்டுறீங்க, வாடகைக்கும் ஓட்டுறீங்க? ஆமாங்க. சொந்தமாக ஓட்டுறோம், வாடகைக்கு ஓட்டுறோம். நீங்கள் வாடகைக்கு ஓட்டுற இடத்துல விவசாயம் அவங்க இருக்காங்களா அந்த இடத்துக்காரங்க? ஆமாங்க. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நல்லா இருக்குன்றாங்களா உழவு? இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க. நம்ம உழவு பார்த்து நியூ ஹாலண்ட் உழவு பார்த்து விரும்புகிறாங்க. ஓகேண்ணா. சப்போஸ் ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் என்ன டிராக்டர் எடுப்பீங்க? நியூ ஹாலண்ட் தான் எடுப்பேன். ஓகே. நியூ ஹாலண்டில் எதை மாதிரி ஃபியூச்சர்ஸ் உள்ள டிராக்டர் எடுப்பீங்க? நியூ ஹாலண்டில் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது 4710 இருக்குது. ஃபியூச்சரில் எடுக்கணும்னா 5510 பெரிய வண்டி தான் எடுக்கிறேன். 65 HP எடுக்கலான்னு இருக்குது. அதுவும் 2 வீல் டிரைவிங்களா 4 வீல் டிரைவிங்களா? 4 வீல் டிரைவ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இது 47 HP உள்ள டிராக்டர்னா? சரிங்க. பார்த்தீங்கன்னா சட்டி கலப்பை போட்டு ஓட்டுறீங்க. ஆமாங்க. சட்டி கலப்பைக்கு இந்த டிராக்டர் எப்படி இருக்குது? அருமையாக இருக்குங்க. ஓகே. அது மாதிரி ரொட்டேட்டர்லாம் போட்டு ஓட்டிருப்பீங்க? ரொட்டேட்டருக்கு நல்லா இருக்குங்க. எல்லா வண்டியும் யூஸ் பண்ணுறதோட இந்த வண்டியில் நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஓகே. இப்போ ரொட்டேட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மைலேஜ் தருது? அதாவது 1 மணி நேரத்துக்கு 4 to அது உழவு போகிறதுங்க. அதாவது ஈர உழவாக இருந்ததுன்னா ஒரு 1/2 லிட்டர் சேர்த்து போவோம். நம்ம நார்மலான உழவாக இருந்ததுன்னா ஒரு கம்மியாக போவோம். ஒரு 1/2 லிட்டர் முன்ன பண்ண போவோம். ஓகே. இப்போ கொக்கி கலப்பெல்லாம் 1 ஏக்கர் ஓட்டி முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கணும் அந்த டிராக்டர்? கரெக்டாக 1 மணி நேரத்தில் 2 சால் ஓட்டி முடிச்சிடுங்க 1 ஏக்கர். ஓகேண்ணா. அதே மாதிரி வண்டியோட சவுண்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப இறச்சலாக இருக்குங்களா இல்லை எப்படி இருக்குது? இல்லை, சவுண்ட்லாம் அருமையாக இருக்குங்க. எந்த மாற்றமும் இல்லை. வச்சிருந்த வண்டியோட இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஓகேண்ணா. இப்போ அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த டிராக்டரில் எவ்வளோ மணி நேரம் தொடர்ந்து ஓட்டிருக்கீங்க? நான் தொடர்ந்து ஒரு 10 மணி நேரம் ஓட்டுருக்குங்க. ஓகேண்ணா. இப்போ அவ்வளோ மணி நேரம்லாம் ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது? வைப்ரேஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி உடம்பு பெயின் இது அந்த மாற்று இது மாதிரி இல்லை. அது மாதிரி ரிவர்ஸ் வரதுக்கும் ஃபார்வர்டு போகிறதுக்கு எப்படி இருக்குது? அதாங்க இந்த ஷட்டில் கியர் கொடுத்தனால ரிவர்ஸ் ஃபார்வர்டு போகிறதுக்கு அருமையாக இருக்குது.
ஓகேண்ணா. பேலர் அதிகமாக ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குது. இப்போ உங்கள் ஏரியாவில் உள்ள மண்ணுலாம் எதை மாதிரி தன்மை கொண்டதுண்ணா? அதாவது இங்கே உள்ள மண்ணுங்கள் வந்து மண்ணும் உள்ளதுங்க, நம்ம செம்மண் பூமி உள்ளது, ரெண்டாவது ஒன்று சட்டு கலந்து உள்ளதுங்க, 3 உள்ள விதமாக உள்ளது. ஓகேண்ணா. இப்போ அதை மாதிரி இடத்துக்குலாம் எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுவீங்க? அதாவது 14, 15. 14, 15. மீடியமாக லோங்களா? அதாவது அதாவது உழவுக்கு தகுந்த மாதிரிங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு ஓட்டிக்கும். இந்த மாதிரி அதிகபட்சமான சேருன்னு பார்த்தா எவ்வளோ சேத்துலாம் இந்த டிராக்டர் ஓட்டிருக்கீங்க? சேத்து வந்து அதாவது பார்த்திங்கன்னா நம்ம முழங்கால் சேத்துக்கு அதிகமாக உள்ளதெல்லாம் ஓட்டிருக்குறேங்க, நல்லாயிருக்கு. நான் இந்த டிராக்டர் இப்போ இங்கே டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணுறேங்க. ஓகே. நான் டிப்பருக்குலாம் என்னென்ன வேலைக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க? அதாவது மண் அடிக்கிறது, எம்சண்டு, இது மாதிரி கிராவலு இதெல்லாம் ஓட்டிருக்குங்க. ஓகே. நான் அதிகபட்சமான வெயிட்னு பார்க்கும்போது எவ்வளோ வெயிட் இழுத்துட்டு போயிருக்கு? அதாவது பார்த்திங்கன்னா சோளங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 யூனிட் வரைக்கும் நான் போட்டு இழுத்துட்டு போயிருக்கிறேங்க. சைடில் பழ வச்சு 2 யூனிட் வரைக்கும் போட்டு இழுத்துட்டு போயிருக்கேன், நல்லாவே இருக்குது. ஓகே. நான் அந்த மாதிரி ரன்னிங்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஓகே. இப்போ அவ்வளோ வெயிட் வச்சு இழுத்துட்டு போகும்போது ரோடு ரன்னிங்கில் எவ்வளோ ஸ்பீடு போகுது? அதாவது ரோடு ரன்னிங்கில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20, 25க்குள்ளே போகுதுங்க. நம்ம போகிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே. இப்போ அவ்வளோ ஸ்பீடு போகும்போது வண்டி யாராவது குதிக்கிறது அதெல்லாம் எந்த மாதிரி இது இல்லைங்க. ஓகே. வண்டி அலசுறதா குதிக்கிறதா அதெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது பிரேக்லாம் நல்லா பிடிக்குதுங்களா? பிரேக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே. கிளச்சு எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்களா? கிளச்சு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 6000 மணி நேரம் ஆச்சுங்க, ஒரே ஒரு செட்டு தான் மாற்றிருக்கேன், லைஃப் வருது கிளச்சு. ஓகே. இப்போ வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாற்றிருக்கேன். இந்த டிராக்டரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மைலேஜ், ரெண்டாவது ஒன்று பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. சார் ஓகே. நான் எங்ககிட்ட இவ்வளோ நேரம் இந்த தகவல் படுறது ரொம்ப நன்றிண்ணா. நன்றிங்க.